வெல்கம் டு மங்கை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.4 11வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 11வது கணக்கு. புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடிகள் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது st = 1/2 gt² + at + b என வரையறுக்கப்பட்டுள்ளது. இங்கு ab ஆகியவை மாறிலிகள். st ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க. st = 1/2 gt² + at + b. இதை எடுத்து எழுதிக்குவோம். 1/2 gt² + a + b. ஓகேவா? at + b. நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தடு இதை போடுவோம். t = 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். t = 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணோம்னா s of 1 = 1/2 g. tக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 + a + b = 1/2 g + a + b. t = 1 கொடுத்தா இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்து t = 2 கொடுப்போம். s of 2 = 1/2 g. tக்கு பதிலாக 2 கொடுத்தோம்னா 2 + அடுத்து tக்கு பதிலாக 2 கொடுக்குறோம். இப்போ 2t + b = 1/2. ஸோ இந்த 2 முன்னாடி வந்துடும். அப்போ 2/2 g + 2t. இங்கே a வரும், இந்த இடத்துல a வரும், + b = g + 2a. நம்ம இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஸ்கொயர் வரும். ஸ்கொயர் வந்தால் இங்கே 4 வரும். இப்போ 4 2ஆல் அடித்தோம்னா 2 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல 2 வரும். ஓகே, 2g + 2a + b. ஓகே, இப்போ இதுவும் சேமு. ஓகேவா? t = ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, t = 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ இது வெவ்வேறையாக இருக்குது. அப்போ s of t ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு. t = 1ன்னு கொடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கிது, t = 2ன்னு கொடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கிது. அப்போ இது ஒன்றுக்கொன்றான சார்பு. அடுத்து ரெண்டாவது மெத்தடு. s of t எடுத்து எழுதிக்குவோம். அப்படியே s of t = 1/2 gt² + at + b = s of tக்கு பதிலாக நம்ம t 1ன்னு சப்ஜெக்ட் பண்ணுறோம். அடுத்து s of tக்கு பதிலாக t 2ன்னு சப்ஜெக்ட் பண்ணி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். s of t 1ன்னு கொடுத்தோம்னா tக்கு பதிலாக t 1ம் tக்கு பதிலாக t 2ம் நம்ம சப்ஜெக்ட் பண்ணி எழுதுவோம். s of t1 = 1/2 g t1² + at1 + b. ஓகேவா? இந்த இடத்துல b படம் போட்டிருக்கேன், 1 போட்டிருக்கேன். இந்த இடத்துல b வரும். s of t2 கொடுத்தோம்னா 1/2 g t2² + at2 + b. ஓகே, இதை நம்ம s of t1லேருந்து s of t2 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ s of t1 - s of t2 - s of t2 = 1/2 s of t1ஓட வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம். அதை எடுத்து எழுதுவோம். 1/2 g t1² + at1 + b - 1/2 g t2²
ப்ளஸ் ஏடி2 ப்ளஸ் பி. இதை ப்ராக்கெட்டில் எழுதிக்குவோம், மைனஸ் இருக்கனால ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு உள்ள டைம் அப்படியே எடுத்து எழுதுங்க. 1/2 GT1² ப்ளஸ் AT1 ப்ளஸ் B மைனஸ் 1/2 GT2² மைனஸ் உள்ளார இருக்குன்னா மைனஸ் உள்ளார வந்துடும். அப்புறம் மைனஸ் AT2 மைனஸ் B ஈக்குவல் டு 0. மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகிரும். மீதி இதில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 1/2 G வந்து காமனாக இருக்குது, அதை காமனாக எடுத்து எழுதிக்குவோம். 1/2 G மீதி இருக்கிறதுனா T1² T2². இப்போ T1² மைனஸ் T2². T1² மைனஸ் T2² மைனஸ் AT1 இதில் A காமனாக இருக்குது ப்ளஸ் A இதுலேயும் A காமனாக இருக்கனால A காமனாக எடுத்தாச்சு. அப்புறம் T1 T2 அது ரெண்டும் இருக்குது. T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 0. இந்த டேர்மை வந்து நான் வந்து A மைனஸ் B² ஃபார்முலாவில் விரிவாக்கம் பண்ண எழுத போகிறேன். அப்போ 1/2 G T1 ப்ளஸ் T2 அதே மாதிரி T1 மைனஸ் T2 ப்ளஸ் A T1 மைனஸ் T2. ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். T1 மைனஸ் T2 வந்து காமனாக இருக்குது, அதை காமனாக எடுத்து எழுதிடுவோம். T1 மைனஸ் T2 ப்ராக்கெட் 1/2 G T1 ப்ளஸ் T2. இந்த இடத்துல வெறும் A இருக்குது, அப்போ A ஒன்றியும் தான். அப்போ A போட்டு ஈக்குவல் டு 0. இப்போ T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 0. இப்போ 1/2 G T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் A ஈக்குவல் டு 0. இந்த T2 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகும். அப்போ T1 ஈக்குவல் டு T2. அப்போ ரெண்டும் சேமுங்கிறனால நான் வந்து இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகேவா? S of t ஈக்குவல் டு ஒன்றுக்கொன்றான சார்பு. S of t ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு. நம்ம வந்து இப்போ வந்து 2 மெத்தட்லையும் போட்டாச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.